எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற கத்திரிக்காய் செடியிலேருந்து எவ்வளோ கத்திரிக்காய் கிடச்சிருக்கு பார்க்கலாம் வாங்க. நான் 2 கத்திரிக்காய் செடி தான் வச்சுருக்கேன். அதுலேருந்து எவ்வளோ கத்திரிக்காய் கிடச்சிருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் கத்திரிக்காய் மிளகாய் எல்லாம் வைக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இடம் இருக்காது. இடம் இல்லைன்னு சொல்லி கவலைப்பட தேவையில்லை. வீட்டில் இருக்கிற உடஞ்ச பக்கெட்டு, அரிசி சாக்கோ சிமெண்ட் சாக்கோ இருந்தாலே போதும். நான் நிலத்தில் வச்சுருக்கிற மிளகா செடிக்கும் சாக்கில் வெறும் மண்ணும் காஞ்ச இலையும் போட்டு வச்சுருக்கிறேன் மிளகா செடிக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். குறைஞ்சது 10 கத்திரிக்காயாச்சு கிடைக்கும் எனக்கு வாரத்துக்கு ஒரு தடவை. இந்த பாருங்கள், இதுதான் நான் நிலத்தில் வச்சுருக்கிற மிளகா செடி. நான் சிமெண்ட் சாக்கில் வச்சுருக்கிற மிளகா செடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு. இதில் நான் எதுவுமே போடல, மண்ணும் வெறும் காஞ்ச இலையும் தான். அது நிலத்தில் வச்சுருந்தேன், இது சிமெண்ட் சாக்கில் வச்சுருந்தேன். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எந்த உரமுமே போடல. அது எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு, இது எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இதில் நிறைய பிஞ்சு பூவு மொட்டு எல்லாமே விட்டுருச்சு. அந்த மண்ணில் வச்ச மிளகா செடியை விட இந்த சிமெண்ட் சாக்கில் வெறும் மண்ணும் நிறைய காஞ்ச இலையும் போட்ட மிளகா செடி 3 மடங்கு சூப்பராக வளர்ந்துருக்கு. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இடம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. அரிசி சாக்கோ சிமெண்ட் சாக்கோ இருந்தால் போதும். காஞ்ச இலையும் கொஞ்சம் மண்ணு மட்டுமே போதும். அதை வச்சு நம்ம வீட்டில் செடிகளை ஈஸியாக வளர்த்துடலாம். எந்த உரமும் போட தேவையே இல்லை.